வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஆர்ஆர் நகர் ஹோட்டல் ஆஹாராக்கு வந்திருக்கோம். இங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ் அவைலபிள். அன்லிமிட்டெட் பேக்கு சிக்கன் கோம்போ 299க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஹெவி க்ரௌடு. நம்ம சண்டே தான் வந்திருக்கோம். எல்லோரும் வந்து டோக்கன் வாங்கிக்கிட்டு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அன்லிமிட்டெடு பிரியாணி மீலு 299க்கு. ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 200 rupees ஃபைனு. இங்கே பிலோ 3 இயர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ. 4 to 7 இயர்ஸ்க்கு வந்து ஆஃப் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க 149. 7 இயர்ஸ் அபோவ் வந்து 299. அது கம்பல்சரி தான். ஹெவி க்ரௌடு. எல்லாருமே டோக்கன் வாங்கிக்கிட்டு பில் பே பண்ணிவிட்டு டோக்கன் வாங்கிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 minutes வெயிட் பண்ணால் போதும், இமீடியட்டாக நம்மளுக்கு டேபிள் கிடைக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே டேபிளுக்கு வந்தாச்சு. நல்லா வாழை போட்டு கொடுத்துருக்காங்க. 299 rupeesக்கு அன்லிமிட்டெட் கோம்போ பேக்கு. சிக்கன் கோம்போ தான் எல்லாமே. இதுல வந்து 4 ஸ்டார்டர்ஸ் கொடுக்குறாங்க. 2 பிரியாணி வந்து, ஒன்னு நாட்டி ஸ்டைலு, ஒன்னு ஹைதராபாத் பிரியாணி. இது கூடவே வந்து ஒரு ராகி முத்தை கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி பீஸு எல்லாமே அன்லிமிட்டட் தான். அன்லிமிட்டட் எத்தனை தடவை சொன்னாலும் அன்லிமிட்டட் தான். நிறைய ரெஸ்டாரண்ட் இன்னைக்கு காம்படிஷன் வந்து 299 399 கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் 3 ஸ்டார்டர்ஸ் கொடுக்குறாங்க, ஒருத்தர் 4 ஸ்டார்டர்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதோட ராகி மொத்தையும் சப்பாத்தியும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் தனியா வந்து அதுக்கு பே பண்ணிருக்கோம். ஸோ அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பயங்கர ரஷ் இருக்கு. டேஸ்ட் அருமையா இருக்கிறதுனால நிறைய ஜனம் வந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து இன்னைக்கு சண்டே தான். ஸோ வெயிட் பண்ணிட்டு டோக்கன் சிஸ்டம்ல தான் வந்து இவங்க கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சிக்கன் மஞ்சூரி, சில்லி சிக்கனு நாட்டி ஸ்டைல்ல, இது வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் கபாபு, ராகி மொத்தை, சப்பாத்தி, ஒரு ஆஃப் சப்பாத்தி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஹைதராபாத் பிரியாணி. இது வந்து நாட்டி ஸ்டைல், நம்ம கர்நாடகா ஸ்டைல் ஸ்பெஷல் நாட்டி ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கன் மஞ்சூரி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிருக்காங்க. செம்ம சாஃப்டா இருக்கு. ஸோ இவங்க கொடுத்துருக்க கிரேவியும் வந்து நல்லா அருமையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம் வாங்க. அந்த கிரேவியோட சேர்த்து சாப்பிடலாம். அதை நல்லா கபாப் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரேவியில வந்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது நல்லா சாப்பிடும் போது அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே அருமையா இருக்கு. சிக்கனும் பாருங்க நல்லா செம்ம சாஃப்டா இருக்கு. நல்லாவே வந்து குக் பண்ணிருக்காங்க. ரொம்பவே அருமையா இருக்கு இது டேஸ்ட். நெக்ஸ்ட் வந்து சில்லி சிக்கன் நல்லா நாட்டி ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே நல்லா தெரியும். பச்சை மிளகாலாம் நிறைய அரைச்சு விட்டு பண்ணிருக்காங்க. சக்கத்தா இருக்கும் டேஸ்ட். ஸோ இதனுடைய இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி செம்ம சாஃப்டா இருக்கு பாருங்க சிக்கனு. அதே மாதிரி இதுவும் அந்த கிரேவியோட தொட்டு சாப்பிடலாம். நல்ல காரஞ்சரமா அசத்தலா இருக்கு. பட் இது சாப்பிடும்போது நல்லா சாஃப்டா இருந்தது நம்மளுக்கு சாப்பிடும் போது. சிக்கன் மஞ்சூரி இது கொஞ்சம் ஹார்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அவங்க குக் பண்ணிருக்கணும், அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும். சாப்பிடும் போது எனக்கு கொஞ்சம் பபுள்க மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிருந்தானா அசத்தலா இருக்கும் டேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்கன் மசாலா சாஃப்டா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. இது நல்லா சாஃப்டாவே குக் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கபாப் பார்க்கலாம். இது நல்லா சாஃப்டா தான் இருக்கு. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நல்லா கிறிஸ்பாவும் அவங்க போட்டுக்க மசாலாவும் நல்லா வந்து உள்ள பிளெண்ட் ஆயிட்டு சிக்கனும் நல்லா வந்து சாஃப்டா இருக்கு. இது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு சில்லி சிக்கன். மற்றது எல்லாமே நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து முத்தை கூட பார்க்கலாம். ஆக்சுவலா இது வந்து குழம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு பதில் நம்ம இந்த சில்லி சிக்கன் கிரேவி வந்து சூப்பரா இருக்கு. ஸோ அதோட சேர்த்து சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி பார்க்கலாம். இந்த குழம்போட தொட்டுன்னு சாப்பிடலாம். நார்மல் சிக்கன் குழம்பு தான் இது. அந்த அளவுக்கு டேஸ்ட்னா காரஞ்சாரமா அந்த மாதிரிலாம் கிடையாது. நார்மலா குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தா கூட சாப்பிடலாம். காரம்னா இது மட்டும்தான், சில்லி சிக்கன் மட்டும் தான். மற்றதெல்லாம் நல்லா இருக்கு. குழந்தைங்களும் பெரியவங்க இருக்கு, எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரியாணி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஹைதராபாத் பிரியாணி இது. பாசுமதி ரைஸ்ல பண்ணிருக்காங்க. நல்லா உதிரி உதிரியா இருக்கு. ஆயில் எல்லாம் கம்மியா இருக்கு. அருமையா இருக்கு. இந்த ஹைதராபாத் பிரியாணின்ற மாதிரி
அதோட ஃபிளேவர் அந்த ஆனியன்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டு போட்டிருந்தா மட்டும்தான் அந்த ஃபிளேவர் வரும். இன்னொன்று அதுக்கு செப்பரேட்டா ஒரு மசாலாவும் ஆட் பண்ணுவாங்க. ஹைதராபாத் பிரியாணினா அருமையா இருக்கு. நல்லா காரம் தரமா அப்படியே தொண்டையில இறங்குது காரம், அவ்வளவு அருமையா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சிக்கனோட டெக்ஸ்சர் கூட பாருங்க, செம்ம சாஃப்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாட்டி ஸ்டைல் பிரியாணி. ஸோ இதுவும் அதே மாதிரி பாருங்க, நல்லா உதிரி உதிரியா இருக்கு. ஆயில் எல்லாம் கம்மியா தான் போட்டிருக்காங்க, ஆயிலே கிடையாது, நல்ல ஒரு ட்ரையா தான் இருக்குது. ஸோ நாட்டி ஸ்டைலு. ஸோ இதனுடைய சிக்கன் எப்படி இருக்கு பார்க்கலாம். கொஞ்சம் இது எலும்பெலும்பா தான் கொடுத்துருக்காங்க, மேபி நம்ம கேட்டா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு. பட் நம்ம இது சிக்கன் குழம்போட சேர்த்து சாப்பிடலாம். இந்த நாட்டு ஸ்டைல் சிக்கன் பிரியாணியோட அந்த குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு, காம்பினேஷனு அருமையா இருக்கு. ஸோ நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.